Taste the Daily. முந்தைய 3 ஆண்டுகள் நித்தி ஆயோக் கூட்டங்களை தமிழ்நாடு புறக்கணிப்பதாக வீரவசனம் பேசிவிட்டு இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன? தமிழகத்தின் நியாயமான நிதி உரிமைகளை பெற இதற்கு முன்பு செல்லாத நீங்கள் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ரெய்டை பார்த்து யாருக்கு பயம்? ஸ்டாலின் அவர்களே, அது கண்ணாடி. உங்களை பார்த்து நீங்களே ஏன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? அறிவாலய மேல்மாடியில் சிபிஐ ரெய்டு வந்தபோது நீங்களும் உங்கள் தந்தையும் 63 தொகுதிகளை தாரை வார்த்தீர்களே, அப்போது தவழ்ந்து சென்றீர்களா, ஊர்ந்து சென்றீர்களா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஞானசேகரன் முதல் தெய்வ செயல் வரை சகல பாலியல் குற்றவாளிகளையும் பின்னணியில் இருக்கும் சார்களையும் பாதுகாக்கும் கை உங்கள் கை. டாஸ்மாகில் தம்பி அடித்த கொள்ளையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பங்கு இருக்கிறதா என்ற சந்தேகம் மக்களிடையே உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் ஒரு துறையின் தலைவர் உடன் பணியாற்றும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். பொம்மை முதலமைச்சர் நிர்வாக சீர்கேட்டிற்கு மற்றொரு உதாரணம் சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திமுகவின் அவல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. பெண்கள் மரியாதையுடனும் கௌரவத்துடனும் பாதுகாப்புடனும் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன்? ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுகவை சேர்ந்த காமுகனால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நீதி கேட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அரசு ஏற்படுத்திய பல்வேறு இடையூறுகளை தகர்த்தெறிந்து நீதிக்காக விண்ணதிர முழக்கமிட்ட அதிமுகவினர். திமுக நிர்வாகி தெய்வ செயலை காப்பாற்றுவதற்காக அதிமுகவின் போராட்டத்தை முடக்கும் நோக்கில் பதாகைகள் மற்றும் ஒளிபெருக்கியை அராஜகமாக அகற்றிய காவல்துறை. பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்த பிறகும் காமுகனை பிடிக்காமல் ஒளிபெருக்கியை பிடுங்கி செல்வதுதான் காவல்துறையின் வேலையா என மக்கள் கேள்வி. திமுகவை சேர்ந்த காமுகன் தெய்வ செயலால் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கிய தேசிய மகளிர் ஆணையம் இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு டிஜிபிக்கு உத்தரவு. அரக்கோணம் பாலியல் வழக்கில் குற்றவாளியை பிணையில் வரும் வகையில் திட்டமிட்டே சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் பின்னணியில் அரசியல் அழுத்தம் இருக்கிறதா என சந்தேகம். காவல்துறையின் செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்யவோ விசாரணையை வேறு சுதந்திரமான அமைப்பிற்கு மாற்றுவதற்கோ திராவிட மாடல் அரசு முயற்சிக்குமா? தன் மீதான சந்தேகத்தை போக்கிக் கொள்ளுமா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கராத்தே பயிற்சிக்கு வந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கராத்தே மாஸ்டர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. விருதுநகர் அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்ற 4 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 47 வயது காம கொடூரன் போக்சோவில் பிடிபட்டான். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத அவலம் அதிகரித்திருப்பதாக விமர்சனம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே 17 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோவில் சிக்கினார்.
சிறுமி காணாமல் போனது குறித்த புகார் மீது 1 மாத காலம் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை சிறுமியின் தந்தை தீக்குளிக்க முயற்சி செய்த பிறகே நடவடிக்கை எடுத்ததாக தகவல். சென்னை ஆவடி அருகே 14 வயது சிறுமியை தனிமையில் இருக்க அழைத்துச் சென்ற இளைஞர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு. ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் அதிகரித்து வரும் குழந்தை திருமணங்களின் அபாயத்தை உணரவே இல்லை என மக்கள் வேதனை. சென்னை வியாசர்பாடியில் 4 வயது பெண் குழந்தையிடம் அத்துமீறிய இளைஞர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் 4 வயது பெண் குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தச்சு தொழிலாளியை கொலை செய்தவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாட்களே இல்லை என்கிற அளவில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மெத்தபெட்டமைன், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கின. போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து தமிழகத்தை சீரழித்ததுதான் ஸ்டாலின் மாடலின் சாதனை என மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாநகராட்சி பல்லவரமேடு பகுதியில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தால் மாணவர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பெற்றோர் வேதனை. தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கும் சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் சர்க்கார் பெரியபாளையம் பகுதியில் நிலத்தகராறில் இளைஞரை தாக்கிய திமுக முன்னாள் கவுன்சிலர் மீது புகார் அளித்தும் காவல்துறை அலட்சியம். திமுகவினரின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஸ்டாலின் ஆட்சி முடிவடையும் நேரத்தில் சொந்த கட்சியினரை தண்ணீர் தெளித்து விட்டாரா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியம் காரணமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடும் கர்ப்பிணி பெண். குழந்தை வயிற்றிலேயே உயிரிழந்த நிலையில் குழந்தையை அகற்றாமல் மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியம் காட்டுவதாக புகார். கோயம்புத்தூரில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கர்ப்பிணி யானையின் குடலில் பிளாஸ்டிக் கழிவுகள் கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. மஞ்சப்பை திட்டம், பிளாஸ்டிக் ஒழிப்பு என வெற்றி விளம்பரம் செய்யும் ஆட்சியில் வனப்பகுதியில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் வனவிலங்குகள் பாதிக்கப்படும் அவலம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நள்ளிரவில் டாஸ்மாக் கடைக்கு தீ வைத்த மர்ம நபர்கள். 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் எரிந்து நாசமான நிலையில் காவல்துறை ரோந்து பணியை செய்யவில்லை என மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் மதுக்கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர் கல்லாவில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சிசிடிவி உபகரணங்களையும் உடைத்து தப்பிச் செல்லும் காட்சி வெளியீடு. ஸ்டாலின் மாடல் ஆட்சி போல காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் சிக்கி 6 பேர் பலியானதால் சோகம். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அரசூர் மலச்சாற்றில் குளித்துக் கொண்டிருந்த 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. மாவட்ட நிர்வாகம் முன் அறிவிப்பின்றி சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் மீன் வடிவ ரணியாசுரனை முருகப்பெருமான் வதை செய்யும் ஐதீக நிகழ்வு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் சந்தனக்கூடு சமூக நல்லிணக்க திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்ற விழாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக இல்லை என குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் வான் எல்லையில் இந்திய விமானங்கள் பறக்க மேலும் ஒரு மாதம் தடை நீடிப்பு. மே 21ஆம் தேதி வரை விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து பாகிஸ்தான் அறிவிப்பு. குஜராத் கிர் காடுகளில் காணப்படும் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891ஆக உயர்வு. 2020ஆம் ஆண்டு 674 சிங்கங்கள் இருந்த நிலையில் தற்போது 217 சிங்கங்கள் அதிகரித்திருப்பதாக அறிவிப்பு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் 142 கோடி ரூபாய் பயனடைந்திருப்பதாக அமலாக்கத்துறை திட்டவட்டம். காங்கிரஸ் கட்சிக்கு பொதுமக்கள் வழங்கியுள்ள நன்கொடைகளை போலி நிறுவனம் தொடங்கி சிலருடைய பெயரில் சொத்தாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. டெல்லியில் இருந்து புறப்பட்ட இண்டிகோ விமானம் நடுவானில் ஆலங்கட்டி மழையில் சிக்கிக் கொண்டதால் மரண பயத்தில் தவித்த பயணிகள். விமானத்தின் முன்பகுதி சேதமடைந்ததால் ஸ்ரீநகரில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட நிலையில் பயணிகள் பலர் படுகாயம் அடைந்திருப்பதாக தகவல். காசாவில் அடுத்த 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் உயிரிழக்க நேரிடும் என ஐநா எச்சரிக்கை. இஸ்ரேலிய ராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாடுகளால் காசாவில் இருக்கும் மக்களும் குழந்தைகளும் உணவின்றி வாடுவதாக தகவல். IPL தொடரில் டெல்லியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது மும்பை அணி. வாங்கடே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் 59 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மும்பை அணி அசத்தல். நடப்பு IPL தொடரின் 64வது லீக் போட்டியில் குஜராத் மற்றும் லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. 2 அணிகளும் மோதும் போட்டி இரவு 7:30 மணிக்கு குஜராத்தில் நடைபெறவுள்ளது. விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள ககன மார்கன் திரைப்படத்தின் மோஷன் போஸ்டர் வெளியீடு. ஜூன் 27ஆம் தேதி திரைப்படம் வெளியாக இருப்பதாகவும் படக்குழு அறிவிப்பு.